ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகல, லீக் ஆச்சு. அந்த லீக்ல கூட அன்பினிஷ்டான சிஜிஐ எல்லாம் இருந்தது. சப்போஸ் எல்லாரும் திங்க் பண்ணது என்னன்னா, ஒருவேளை இது ஏஐ இருக்குமோ, அந்த 1% சான்ஸ்ல இது ஏஐ மாறிடுமோன்ற மாதிரி யோசிச்சானுங்க. ஆனா அந்த அன்பினிஷ்டான சிஜிஐயும் தெளிவான குவாலிட்டியில அப்புறமா இவனுக்கு ட்ரெய்லர் லீக் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது, ஓஹோ இது அப்ப உண்மைதானா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு இப்ப தாண்டா எல்லாரும் இன்னும் ரெடியே ஆகலடா படம், அது அன்பினிஷ்டா இருக்கடா, அதையே லீக் பண்ணி விட்டுட்டு இருக்கானுங்க, அந்த ட்ரெய்லரே லீக் பண்ணி விட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் ஏமாத்திரம், இதெல்லாம் இன்னும் படம் வரதுக்கு 6-7 மாசம் இருக்கு, இன்னும் ஒர்க்கே முடியல. மேபி இன்னுமே ரீஷூட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயே இவனுங்க எடுத்து ரீக் பண்றானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு தெரியுது, மார்வெல் கையில எவனோ இருக்கிறான். தப்பு எவனோ ஒருத்தன் கையில மார்வெல் இருக்குது. மார்வெலோட ப்ராஜெக்ட்ஸை அவனால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஏகப்பட்ட லீக் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, அதாவது இந்த 2026 தொடங்கினதுல இருந்து, இந்த ஜனவரியில இருந்து ஏகப்பட்ட லீக் மார்வெல் சைடுல இருந்து, சோனி சைடுல இருந்து வருது. எவனோ ஒருத்தர் இருக்கிறான்டா. தங்கம், உனக்கு ஒரு உமா, உஞ்சுக்கு ஒரு உமா. என்ன ஒரு மேட்டர்னா, ஸ்பாயில் பண்றவனுக்காக வீடியோ பண்றோன்ற பேர்ல நான் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கேன்டா. சரி, போனது போகட்டும், ஆனது ஆகட்டும், விஜய் ஆண்டனி அண்ணன் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு இப்ப இந்த பயங்கரமான அவெஞ்சர்ஸ் சொன்ன சீக்வன்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்றானுங்க இந்த டூம்ஸ்டே படத்துல. அப்படிங்கறத இப்ப நான் ஸ்பாயில் பண்ணி விட்டேன். அண்ட் ஸ்டில் என் பிரெயின் மந்தமாவே இருக்கு. இப்ப நான் என்னடா பார்த்தேன், டேய் ஒரு ஆச்சரியத்தோட உச்சகட்டத்திலே இருக்கேன்டா. ஆல்ரெடி டிஸ்க்ளோசர் டேன்னு ஒரு பி படத்தை பார்த்துட்டு வந்து மண்ட கோளாறு பிடிச்சி சுத்திட்டு இருந்தேன். இங்க என்னன்னா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க. லீக் அடிக்கிறீங்க நீங்க. அண்ட் திஸ் சீன் லிட்டரலி மேக்ஸ் மீ கூஸ்பம்ப்ஸ் மேன்.